Welcome to Morning Coffee presented by Ponvanda Detergent powered by Cyball. என்னைக்குமே வாழ்க்கையில கத்துக்கிறத நிறுத்திராதீங்க. ஏன்னா வாழ்க்கை நம்மளுக்கு கத்து கொடுக்கறத நிறுத்தாதுன்னு சொல்லுவாங்க. எஸ், அதே சமயத்துல நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவமே நமக்கு ஒவ்வொரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கும். அது என்ன அப்படிங்கறத உன்னித்து கவனிச்சாலே போதும். உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் காஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. பிரசவம் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறுபிறவி மாதிரி. ஏன்னா ஒரு உயிரை தனக்குள்ள சுமந்துக்கிட்டு அந்த உயிருக்கு இந்த உலகத்தை வெளியே காட்டுற அந்த டைம் பார்த்தனா அந்த மொமெண்ட் எவ்வளவு பெயின்ஃபுல்லானதோ அதை விட சந்தோஷமானதும் கூட இல்லையா? ஆமா ஸ்வாதி, எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலுமே அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்டா இருக்கும். அதே சமயத்துல அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற வயசான பாட்டி தான் பிரசவம் பார்ப்பாங்க. ஆனா இப்போ எடுத்துக்கோயேன், குழந்தை உருவாகுறதுல இருந்து பிறக்கிற வரைக்கும் அதை கவனிச்சுக்கிறதுக்காக பாத்துக்கிறதுக்காக நிறைய புது டெக்னாலஜிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சு இல்ல? ஆமா, பாட்டிங்களே பிரசவம் பார்க்காத இந்த காலத்துல ஒரு 12 வயசு பொண்ணு அவங்களோட அம்மாவுக்கு பிரசவம் பார்த்திருக்கா தெரியுமா? என்னது, 12 வயசு பொண்ணு அம்மாக்கு பிரசவம் பார்த்திருக்காளா? என்ன சுவாதி சொல்ற நீ? ஆக்சுவலி அமெரிக்காவை சேர்ந்த ஜெஸ்ஸி அப்படிங்கிற பொண்ணுக்கு 12 வயசு தான் ஆகுது. அவங்க அம்மா பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. சோ அவங்க அம்மாவுக்கு தான் பிரசவம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஜெஸ்ஸி அந்த ஆசையை போய் டாக்டர்ஸ் கிட்டயும் சொல்லியிருக்கா. இப்போ இந்த காலத்து குழந்தைகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்கல்ல, அதே சமயத்துல ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்காங்க. சரி, ஜெஸ்ஸி இதுதான் அவருடைய ஆசை அப்படின்னு போய் சொல்லியிருக்கா. அதுக்கு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? டாக்டர்ஸ் ஜெஸ்ஸியோட ஆசையை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவுக்கு டெலிவரி நடந்த அந்த டைம்ல பார்த்தனா டாக்டர்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு ஜெஸ்ஸி தான் அவங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்திருக்கா. சூப்பர்ல. ஆக்சுவலி ஜெஸ்ஸி அவங்க அம்மா அவ பிறக்கும் போது எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கறத உணர்ந்ததாலதான் இந்த மாதிரி செஞ்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி கேட்கும் போது ஜெஸ்ஸி என்ன சொன்னான்னா, முதல்ல நான் தான் என் தம்பியை தொட்டு தூக்குனேன். சோ அந்த மொமெண்ட் ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது அப்படின்னு சொல்லி அந்த 12 வயசு பொண்ணு அழுதுகிட்டே சொல்லியிருக்கா. சூப்பர்ல சுவாதி. ஜெஸ்ஸிக்கு அவருடைய வாழ்நாள் முழுக்க இது ரொம்ப மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். அதே சமயத்துல டாக்டர்ஸ்க்கும் நம்மளுடைய பாராட்டுக்கள் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை கேட்கிறப்போ அவங்க ரொம்ப ஈஸியா நோ சொல்லிருக்கலாம். அப்படி சொல்லாம அவருடைய ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்காங்க. இந்த வித்தியாசமான செய்தியோட நம்ம அடுத்ததா அனுஷத்தின் அனுகிரகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே ஏ புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகாபெரியவருடைய ஜாதகத்தை ஜோதிடர் பிரித்து பார்த்து சிலிர்த்து போய் நின்று கொண்டிருந்த கட்டத்திலே இருக்கிறோம். ஜாதகத்தை பார்த்த அந்த ஜோதிடர் அவருடைய கண்களிலே இருந்து கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. உற்று உற்று பார்ப்பவர் ஜாதகத்தை கீழே வைத்துவிட்டு அதை கைகளில் தொட்டு தன் கண்களிலே ஒற்றிக் கொள்கிறார். அவருடைய செயலை சுப்பிரமணிய சாஸ்திரிகளும் சரி, மகாலட்சுமி அம்மாளும் சரி, மற்றும் உள்ளவர்களும் சரி வியப்போடு பார்க்கிறார்கள். என்னதான் நடக்கிறது இங்கே என்பது போல. அப்படியே அந்த ஜாதகத்திற்கு சொந்தக்காரரான சுவாமிநாதனை அழைக்கிறார். 13 வயது பாலகனான நம்முடைய பெரியவர் அவர் அழைக்கவும் அருகில போய் நிற்கிறார். இடையில ஒரு துண்டு, தோளில் ஒரு சட்டை, நெற்றியிலே விபூதி குங்குமம், சிரசிலே குடுமி, இதெல்லாம் அந்த காலத்து பிராமண பிரம்மச்சாரி இளைஞர்களுடைய தோற்றம். மிக தேஜஸோடு, பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்னும்படியான லட்சணத்தோடு பெரியவர் நிற்கவும் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். சுவாமிநாதா என்று முதலில் வாஞ்சையோடு பெயரை சொன்னவர் பிறகு மாற்றிக்கொண்டு, அப்பா
நீ போய் உன் கால்களை கழுவி கொண்டு வருவாயா என்று கேட்கிறார். அதனால என்ன மாமா என்று ஓடி போய் அவரும் தன்னுடைய கால்களை நன்றாக கழுவி கொண்டு வந்தார். இப்படி வந்தவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாற்காலியிலே அமரச் செய்து அந்த 2 கால்களையும் பிடித்து கொண்டு பாதத்திலே ஓடுகின்ற ரேகை இருக்கிறதே, அந்த ரேகைகளை பார்க்க ஆரம்பித்தார். இந்த ஜோதிடம் பார்க்கின்ற அன்பருக்கு ரேகையை பார்க்கவும் தெரியும். குறிப்பாக சில விசேஷமான ரேகைகள் பாதத்தில் இருக்கும். பாதம் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டிக் கொடுக்க வல்லது. ஆனால் பாதத்தில் இருக்கக்கூடிய ரேகைகளை வைத்து பலன் சொல்லுவது என்பது மிகுந்த ஞானம் சார்ந்த ஒரு விஷயம். எல்லாராலும் அது முடியாது. அதற்கு மிக மிக அனுபவமும் வாசிப்பும் நிறைய, அதற்கு பின்னாலே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த கால்கள் அப்படி பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்துல அடுத்து அவர் செய்ததுதான் ஒரு விசித்திரம். அப்படியே அந்த கால்களை தன் தலைக்கு மேலே வைத்துக் கொண்டார். நாம் எப்படி நம்முடைய பெற்றோர்கள் விழுந்து வணங்கும் பொழுது அவருடைய கால்களை பற்றிக் கொள்வோமோ அதுபோல அவர் அந்த 13 வயது சிறுவனான சுவாமிநாதனுடைய கால்களை அப்படியே தன் தலை மேலே வைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார். எல்லோருக்கும் வியப்பு. அதற்கு பிறகு சொன்னார், சுப்பிரமணியம், இந்த பிள்ளை சாதாரண பிள்ளை அல்ல. அந்த மகாவிஷ்ணுவே அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான். இந்த காலிலே சக்கர ரேகை, இந்த காலிலே சங்கு ரேகை. ஜாதகத்தை பார்த்துவிட்டு ஒரு பரிசோதனைக்காகத்தான் நான் இதை சொன்னேன். என்னுடைய கணிப்பு மிகச் சரி. இவன் நம்மை போல வெந்ததை தின்றுவிட்டு வேலை வந்தால் செத்து போகின்ற ஒரு சராசரி பிறப்பு அல்ல. இவன் மிக தெய்வீகமானவன். நீ இவனை ஒரு பொறியாளனாகவும் மருத்துவனாகவும் கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். அவைகளெல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இவன் எல்லைகள் கடந்தவன். இவன் விஸ்வரூபம் எடுக்க முடிந்தவன். இவன் இந்த உலகத்திற்கு பொதுவானவன். இவன் சாமானியன் அல்ல. இவனை இந்த உலகம் பல நூற்றாண்டுகள் சிந்திக்கப் போகிறது. அப்பேற்பட்ட ஜாதகத்திற்கு சொந்தக்காரன். நீ இவனை உன் சொத்தாக ஆக்க முடியாது. இவன் சந்நியாசத்திற்கென்றே பிறந்து விட்டவன். அந்த சந்நியாசத்திலே கூட யாரும் போக முடியாத ஒரு உயரத்திற்கு இவன் போகப் போகிறவன் என்று சொல்லிவிட்டு, நான் சல்லி காசு கூட வாங்காமல் இது நாள் வரையில் ஜாதகம் பார்த்ததனுடைய பயன்தான் எனக்கு இன்றைக்கு இந்த திருவடிகள் கிடைத்தது. இந்த திருவடிகளுக்காக எத்தனை பேர் ஏங்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இந்த திருவடி விஷ்ணுவனுடைய திருவடி, இந்த திருவடி அந்த ஆதிசிவனுடைய திருவடி, இந்த திருவடி அந்த முருகனுடைய திருவடி, இந்த திருவடி அந்த கணபதியினுடைய திருவடி, இந்த திருவடி அந்த சக்தியினுடைய திருவடி. ஒட்டுமொத்த தெய்வங்களும் இவனுக்குள்ளே உறைந்து கிடக்கிறார்கள். சாதாரண சாமானியப்பட்ட திருவடி அல்ல. இந்த திருவடியை வணங்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அந்த மட்டிலே எனக்கு மிக மிக மகிழ்ச்சி என்று அவர் சொன்ன பொழுது அந்த குடும்பத்தில் அதற்கு பிறகு மறுபேச்சில்லை. அதற்கு பிறகு சுப்பிரமணிய சாஸ்திரிகளும் மகாலட்சுமி அம்மாளும் 66வது பீடாதிபதியை சந்தித்து அவருடைய விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவித்து தங்களுடைய பிள்ளையை காஞ்சி காமகோடி மடத்திற்கு அர்ப்பணம் செய்தார்கள் என்று சொல்ல வேண்டும். 13 வயதில பட்டத்திற்கு வந்த அந்த பிள்ளைதான் சந்திரசேகரேந்திர சங்கராச்சாரிய சுவாமிகள் என்கின்ற பட்டப்பெயரோடு 87 ஆண்டு காலம் ஒரு சந்நியாசியாக, சந்நியாசி என்றால் சந்நியாசிகளுக்கு இலக்கணம் வகுத்த சந்நியாசியாக இந்த பாரத தேசம் முழுக்க அவர் கால்படாத இடம் கிடையாது. அத்தனை இடங்களுக்கும் நடந்து திரிந்து அவ்வளவு பேரையும் சந்தித்து, இதுல ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், ஒரு மடாதிபதிக்கு ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தவர்கள் என்று ஒரு பகுதி தான் இருக்கும். ஆனால் பெரியவர் மட்டிலே இந்த உலகத்தவர் அத்தனை பேருக்கும் பொதுவாக மாறிவிட்டார். அவர் மதங்களை கடந்து, அதாவது எல்லா மதத்தவர்களும் அவரை மிக நேசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்தான குருநாதனாக அவர் திகழ்ந்தார்.
அப்படி இந்த மடத்திற்கு கிடைத்த, அதான் நமக்கெல்லாம் கிடைத்த பெரியவர் ஒரு அனுஷ நட்சத்திரத்துல அவதரித்தவர். நட்சத்திரத்துல அனுஷம் 17வது நட்சத்திரமாக வருகிறது. 16 பேர்கள் பெற்றுவிட்ட நிலையில 17வதாக அந்த பேர்களை எல்லாம் புறந்தள்ளின ஒருவன் இந்த மண்ணிலே இனி உங்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டியது என்னுடைய கடமை என்று சொல்லி நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, ஞான குருவாக அவர் கிடைத்த காரணத்தினால இந்த அனுஷ நட்சத்திரத்திற்கே ஒரு மிகப்பெரிய பெருமை. 27 நட்சத்திரங்களிலே அனுஷ நட்சத்திரம் தனித்த சிறப்பு கொண்டது. அதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு, வேண்டுதல்களிலே அனுக்ஞை என்று சொல்லி, அதாவது பிரார்த்தனை செய்து கொள்வதற்கு அனுக்ஞை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அனுக்ஞை அனுஷமாக, அதாவது இவரை நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உதிக்கப்பட்ட ஒரு விஷயம் போல இந்த நட்சத்திரம் அமைந்து விட்டது. ஒரு பிரதமை திதியிலே அவதரித்த இவர் அதே திதியிலே அதற்கு பிறகு முக்தி அடைந்தார். அதற்கு நிறைய, அவருடைய முக்தியை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டாம். அவர் வாழ்ந்த காலத்தில் ஏகப்பட்ட ஏராளமான மெய்சில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல. அந்த அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியில நாம் தொடர்ந்து சிந்திப்போம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நாளுக்கு நாள் டெக்னாலஜி புத்தம் புதுசா ஆயிட்டே இருக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துட்டே இருக்கு. ஆனா அது எல்லாமே நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறதா விஷயமே இல்ல. நீ சொல்றது பார்த்தா ஏதோ சுத்தி வளைச்சு ஒரு விஷயத்த சொல்ல போறேன்னு தோணுது. சுத்தி வளைச்சுலாம் இல்ல, டைரக்டாவே சொல்லிடுறேன். பொதுவாவே கல்யாணம் அப்படின்னு சொன்னா மத்த சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரும்? சொந்தக்காரங்க எல்லாம் மொய் வைப்பாங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா உடனே மொய் நோட் எடுத்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு என்ன மொய் வச்சிருக்காங்க, எவ்வளவு மொய் வச்சிருக்காங்கறத கால்குலேட் பண்ணி அதே மொய்யை தான் நம்மளும் போய் வைப்போம். அதேதான். ஆனா இப்போ மொய் மொய் ஆயிடுச்சு. மொய்யா அப்படின்னா? அதாவது மதுரை செக்கானூரணி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் பிரபு. பிரபு என்ன பண்ணிருக்காரு, மொய் எழுதுறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஒரு சாஃப்ட்வேரை இவர் லான்ச் பண்ணிருக்காரு. இப்போ மொய் நோட் எடுத்துக்கிட்டு பிரபு கிட்ட ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அந்த மொய் நோட்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸ், அதாவது அந்த குறிப்பிட்ட நபருக்கு எவ்வளவு மொய் வந்திருக்கு, அவர் மறுபடியும் எவ்வளவு மொய் எழுதியிருக்காரு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே ஒரு சிடில ரைட் பண்ணி கொடுத்துருவாராம். சூப்பரான விஷயம் இல்ல? எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. சரி, இதுல ஏதாவது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கா என்ன? எஸ், இது மட்டும் கிடையாது ஸ்வாதி. இப்போ இந்த மொய் சர்வீஸ் எங்களுக்கு வேணும், எங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு பிரபு இன்வைட் பண்றவங்களுக்கு இவர் என்ன பண்றாரு, கூடவே ஒரு லேப்டாப்ல கம்ப்யூட்டர் சிஸ்டம் கொண்டு போயிடுறாராம். அங்க போயிட்டு யாரெல்லாம் மொய் எழுதுறாங்களோ அவங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் ஒரு ரிசீட் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களுடைய நம்பர் வாங்கி வச்சுட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்புறாராம். அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர் எவ்வளவு மொய் எழுதிருக்காங்க அப்படிங்கறத அவங்களுக்கே மெசேஜ் பண்ணி சொல்றாரு. இப்போ இத சாஃப்ட்வேரா தான் வச்சு அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் இதை ஆண்ட்ராய்டு ஆப்பா டெவலப் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காராம். சூப்பர். இப்பெல்லாம் அலையன்ஸ்ல மாப்பிள்ள தேடுறதுல இருந்து மொய் வைக்கிறது வரைக்கும் எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப்ல வந்துருச்சு. இன்னும் வித்தியாசமா என்னென்னலாம் வரப்போதோ தெரியல. சோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இப்போ அடுத்ததான் மார்னிங் கஃபேல யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா நாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. நம்ம ஆசனாஸ் பண்ணும்போது நிறைய ஆசனாஸோட வேரியேஷன்ஸ் வரும். ஏன் வேரியேஷன்ஸ் வருதுன்னா, சில பேருக்கு பர்டிகுலர் ஆசனாஸ் வராது. சர்டன் மசில்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும்போது அந்த பர்டிகுலர் மசில்ஸ்ல அந்த ஆசனா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுக்கிற போது அது வராது. சில பேருக்கு வேரியேஷன்ஸ் ஈஸியா வரும். சோ அதனால நீங்க வேரியேஷன்ஸை ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு, ஒரு ஆசனா பண்ணும்போது அதை இன்னும் வலிமையாக்குறதுக்கு வேரியேஷன்ஸும் ஹெல்ப் பண்ணும். சோ ஒரு ஆசனா வரலனாலும் அந்த இன்னொரு வேரியேஷன் ஆஃப் தி ஆசனா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. இன்னொன்னு, ஒரு ஆசனா நல்ல பெர்ஃபெக்டா வரும்போது அதை இன்னும் வலிமை அடைகிறதுக்கு அந்த வேரியேஷன்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ வேரியேஷன்ஸை கத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம வீரபத்ராசனா பார்த்திருப்போம், அதுல 3 வேரியேஷன்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் பண்ணும்போது பெர்ஃபெக்ஷன்ஸ் நிறைய அடையும். அதே மாதிரிதான் இன்னைக்கு பார்க்க போற ஆசனா. இன்னைக்கு பார்க்க போற ஆசனா ஏகபாத சேத்துபந்த சர்வங்காசன். ஏகபாதனா ஒரு பாதம்
அண்ட் சேத்து பந்தனா அந்த பிரிட்ஜ் போஸ். சர்வாங்காசனா அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட்லி ஷோல்டர் பிளேட்ல உங்க பாடியை நெக்க வைக்கிறது. சோ அத ஒரு கால் கரெக்டா கீழே எழுப்பி பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெச் உங்களோட ஸ்பைனை கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெச் பண்ணிவிடும். அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விடும்போது எந்த வலி, எந்த தசவலி உங்க முதுகுல இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு. இன்னொன்னு, ஹிப்ல நிறைய வலி ஜாம் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பைக் ஓட்டும் போது உங்களோட ஸ்பைன்ல நிறைய பிரஷர் இருக்கும். சோ அது நிறைய நேரம் உட்கார்ந்த பிறகு கூட அந்த ஜாம்னஸ் ஃபீல் ஆகும். ஏகபாத சேத்துபந்த சர்வாங்காசன் ஜாமிங் ஆஃப் பேக்கை ரிலீஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆசனா. ஹிப் அண்ட் கிராயின் மசில்ஸை ஓபன் பண்றதுக்கும் இந்த ஆசனா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை பண்ணும்போது கொஞ்சம் ப்ரிகாஷனரிஸ் என்ன, அதுக்கு வார்ம் அப் ரொம்ப முக்கியம். அந்த வார்ம் அப்பை கரெக்டா பண்ணி அதுக்கப்புறமா நீங்க 1 by 1 இன்ச்சா அந்த ஆசனாவை நீங்க ட்ரை பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. லேடிஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் ஆசனா. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதாந்திர பிரச்சனை இருக்கும் போது இது அதுக்கு ஒரு பெரிய தீர்வா இருக்கும். இன்னொன்னு, ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு லைஃப் டைம்ல வராததுக்கும், உங்க ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் வராததுக்கும் உங்க ப்ராப்பர் டயட் எடுக்கும் போது இந்த ஆசனாவை நீங்க கூட சேர்த்து பண்ணும்போது உங்களோட முதுகு தண்டு, உங்க ஷோல்டர் பிளேட்ஸ் ரொம்பவே வலிமையாயிடுது. பிளஸ் இது ஒரு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளமுக்கு இது ஒரு பெரிய பிக் சொல்யூஷன். சோ இந்த ஆசனா பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு வார்ம் அப் பார்ப்போம். அதுக்கு தகுந்தாப்புல இந்த ஆசனாவையும் நம்ம பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் அதோட வார்ம் அப் எப்படி பண்ணலாம்னா, உங்களோட கால்களை இந்த தொடையில டச் ஆகுற மாதிரி, ரைட் காலோட பாதம் லெஃப்டோட தொடைய டச் ஆகுற மாதிரி பண்ணி இதை ஓபன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஓபன் பண்ணும்போது ப்ளீஸ் மேக் ஷூர் நீங்க உங்க பட் லைன் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சோ தட் உங்க மார்பு பகுதி கொஞ்சம் முன்னாடி தள்ளும் போது முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா, ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்ததுக்கு அப்புறமா டர்ன் பண்ணுங்க. ரைட் சைட்ல டர்ன் பண்ணிட்டு உங்க 2 பாம்ஸையும் கரெக்டா பண்ணி முன்னாடி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முன்னாடி பார்க்கும்போது இங்க ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். இங்க இருக்கிற ஸ்ட்ரெயின், இடுப்புல பண்ற ஸ்ட்ரெயின் தான் பெஸ்ட். சோ இந்த மாதிரி பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு மூச்சு உள்ள வெளியே அண்ட் மெதுவா உங்களோட ஃபோர்ஹெட எடுத்து தரையில பதியுங்க. இந்த பண்ணும்போது உங்களோட இடுப்பு, ரிப்கேஜ் எல்லாமே ஓபன் ஆகும். மூச்சு உள்ள வெளியே. உங்க நெத்தி அதாவது பிளாட்டா உங்களோட கிரவுண்ட்ல பதியறதுனால உங்க ஃபேஷியல்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரவைஸ் ஆகும். இந்த மாதிரி மெதுவா நீங்க மேல வரலாம். மேல வந்து நீங்க முன்னாடி பார்த்துட்டு மறுபடியும் மூச்சு உள்ள வெளியே ஒரு செகண்ட் 2 செகண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா இது பை எக்ஸசைஸ்னால 2 பக்கமே பண்ணணும். சோ 2 பக்கம் பண்றதுக்கு லெஃப்ட் கால் உள்ள, ரைட் கால் வெளியே பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து ட்ரை பண்ணுங்க. டர்ன் பண்ணி நீங்க முன்னாடி பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் வெறும் நம்ம பண்ண போற சேத்துபந்த சர்வாங்காசனாக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி முன்னாடி, அதாவது கம்ப்ளீட்டா உங்களோட வயிற்று பகுதியை ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணி உங்க ஃபோர்ஹெட மேட்ல பதியும் போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தாலும் இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். சோ உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு இந்த ஆசனா ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். சோ பாடியில கேஸ் தங்காம இருக்கணும். சோ கேஸ்ட்ரிக்கும் இது ஒரு பெஸ்ட் ரெசல்யூஷன். சோ ஸ்ட்ரெயிட்டா பார்த்துட்டே இருங்க அண்ட் மெதுவா உங்களோட நெத்திய மேட்டுல பதிய வைங்க. இங்க பதியும் போது உங்களோட வயிறு பகுதி அமுங்குது. மூச்சு உள்ள வெளியே வாங்கும் போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம்க்கு ஒரு இது பெஸ்ட் சொல்யூஷனாவும் இருக்கு. சோ இது ஒரு வார்ம் அப்பா பார்க்காம ஒரு ஆசனாவையும் நீங்க பார்க்கலாம். சோ இப்போ நம்ம கரெக்டா எப்படி அந்த ஏகபாத சேத்துபந்த சர்வாங்காசன் பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட மேட்ல நீங்க பிளாட்டா படுத்துக்கோங்க. பிளாட்டா படுக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, அகைன் நம்ம சர்வாங்காசனா பண்ணி இருக்கோம். அதுல என்ன பண்ணணும்னா ஷோல்டர் பெட்ல மொத்தமா உங்க பாடியை எழுப்பி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க பட் லைனை பிடிச்சு மெதுவா நீங்க உங்க பாடியை எழுப்பிடுங்க. பாடி எழுப்பும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னுட்டு. இந்த மாதிரி 1 செகண்ட் 2 செகண்ட் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது மெதுவா உங்களோட கைப்பகுதியை மாத்திக்கோங்க. இப்படி இருக்கிறத இப்படி உள்பகுதியா வச்சு மாத்தி ஒரு காலை மட்டும் நீங்க
கீழே இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மெதுவா. உங்களால முடியாத பட்சத்துல கைகளை மாத்திக்கோங்க. மாத்திக்கிட்டு மெதுவா உங்க கால்களை கீழே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி வச்சு நிக்க வைங்க. ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இதுல இருக்கலாம். மூச்சு உள்ள வெளியே. அண்ட் மெதுவா நீங்க உங்க கால்களை கீழே இறக்கி ரிலீஸ் பண்ணலாம். இப்ப நம்ம ஏகபாத சேதுபந்த சர்வங்காசனா பார்த்தோம். மறுபடியும் ஒரு வாட்டி காட்டுறேன். உங்க பாடியை ஃபர்ஸ்ட் சர்வங்காசனால எழுப்பிக்கோங்க. அதுல எழுத்து எவ்வளவு நேரம் உங்களால இருக்க முடியுதுன்னு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க அந்த சேதுபந்தாவை ட்ரை பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் அகைன் சர்வங்காசனால வந்துடுங்க. பாடியை நல்லா எழுப்பி உங்க முதுகுல உங்க கைய வச்சு ஸ்ட்ரைட்டா இருக்க பாருங்க. ஷோல்டர் பிளேட்ஸ்ல கரெக்டா நீங்க உங்க பாடியை பதிய வைக்கணும். இந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறமா மெதுவா உங்களோட கைகளை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஒரு காலை மட்டும் மெதுவா நீங்க இறக்க போறீங்க. இறக்குனதுக்கு அப்புறமா ஒரு கால் மட்டும் மேல. மூச்சு உள்ள வெளியே. மூச்சு உள்ள வெளியே. அண்ட் மெதுவா அந்த கால்களை கீழே இறக்கி மெதுவா உங்க பாடிய கீழே இறக்கி நீங்க மெதுவா மேல வந்து ரெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கைகளுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா நீங்க உங்க பாடியை தூக்குறீங்க. ஸோ எவ்வளவு ஸ்டாமினா உங்க பாடியில இருக்கணும் இந்த ஆசனம் உங்களுக்கு தெரிய வைக்கும். ஸோ டேட்ஸ், அதாவது பேச்சம்பழம் சொல்லுவாங்க இல்லையா, அது ஃபிக், அதெல்லாம் கரெக்டா உங்களோட பாடியில இன்டேக் கரெக்டா இருந்துச்சுன்னா அயன், கால்சியம்ஸ் இதெல்லாம் ரொம்ப சேர்ற வாய்ப்பு அதிகரிக்கும். அந்த சமயத்துல உங்களுக்கு கையில எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா உங்க பாடியை மேல தூக்கி இறக்குறீங்க. ஸோ இதுக்கு கைகளுக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஸோ கைகளுக்கு டோன் அப் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு தொலை இருக்கும். அந்த தொலை இல்லாம டைட் ஸ்கின் ஃபார்ம் ஆகுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஏகபாத சேதுபந்த சர்வங்காசன் பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இமெயில் கேள்விப்பட்டிருப்ப, ஏர் மெயில் கேள்விப்பட்டிருக்க, சி மெயில் கேள்விப்பட்டிருப்பியா? சி மெயிலா? அப்படி ஒரு மெயில் இருக்கா? என்னது அது? ஆமா, கடலுக்கு உள்ள வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சு லெட்டர்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணா அது பேரு தான் சி மெயில். கடலுக்குள்ளயா? இப்பெல்லாம் தெருக்கு தெரு போஸ்ட் பாக்ஸ் பாக்குறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இது எங்கெல்லாம் இருக்கு? இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தனா ஜப்பான், நார்வே, மலேசியா, வெனுவாட் தீவுன்னு இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த சி மெயில் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. சரி, கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. இதை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க? எப்படி பயன்படுத்த முடியும்? இதை ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி யூஸ் பண்றாங்க. இப்போ ஜப்பான், வெனுவாட் தீவுல எல்லாம் பார்த்தோம்னா நம்மளே கடலுக்குள்ள நீந்தி போய் அந்த போஸ்ட் பாக்ஸ்க்குள்ள லெட்டர்ஸை போஸ்ட் பண்ணணும். மற்ற இடங்கள்ல நார்வே, மலேசியா எல்லாம் பார்த்தோம்னா நம்ம கடலுக்குள்ள போகவே வேண்டாம். வெளியே தெரியுற பைப் மூலமாவே நம்ம லெட்டர்ஸ் போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த போஸ்ட் பாக்ஸ்ல ரீச் ஆயிடுமா. இந்த ப்ராசஸ் கேட்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலி புதுசா ஒரு விஷயம் வருது அப்படிங்கனாலே அதுக்கான வரவேற்பு ஜாஸ்தியா இருக்கும். மேபி இந்த போஸ்ட் பாக்ஸும் வந்த புதுசா நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்கும் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல? ஆமா, ஜப்பான்ல 1999ல தான் கடலுக்கு அடியில இந்த போஸ்ட் பாக்ஸை வச்சிருக்காங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தனா கிட்டத்தட்ட 32,000 லெட்டர்ஸ் வந்து போஸ்ட் ஆயிருக்கு. சூப்பர்ல. ஆக்சுவலி இந்த போஸ்ட் பாக்ஸ் மூலமா இன்னொரு விஷயமும் நல்லாவே தெரியுது. போஸ்ட் பாக்ஸ் எந்த இடத்துல இருந்தாலும் அதை கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு போய் நாங்க இதுல போஸ்ட் பண்ணுவோம்னு நிறைய கூட்டம் சுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. போஸ்ட் பாக்ஸ் பத்தின இந்த வித்தியாசமான செய்தியோட அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஆயிலி ஸ்கின்னை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க. ஸோ இந்த ஆயிலி ஸ்கின்னுங்கிறது ஏன் சில பேருக்கு மாத்திரம் இருக்குது, சில பேருக்கு இல்லை, என்ன ரீசன்ஸ் இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுக்கு, அதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜெனட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து எண்ணெய் சுரக்கிற கருவி வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எங்கேருந்து வருது இந்த ஆயில்னா என்ன? இப்போ ஆயில்னு நம்ம நிறைய சொல்கிறோம், பட் ஆயில்னா என்ன
அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான். ஆயில் அப்படிங்கிறது சீபம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் தட் நம்ம ஸ்கின் வந்து செக்ரீட் பண்ற இல்லைன்னா உற்பத்தி ஆகிற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ். எப்படி வந்து நம்ம பாடி ஸ்வெட் இல்லை சலைவா ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு சீபம் அப்படிங்கிறது ஒரு ஆயில் கண்டெய்னிங் செக்ரீஷன் நம்ம ஸ்கின்லேருந்து வருது. இது எங்கேருந்து வருது உங்களுக்கு? மெயினாக வந்து எண்ணெய் சுரக்கிற கருவிலேருந்து வருது. இந்த எண்ணெய் சுரக்கிற கருவி அப்படிங்கிறது செபேஷியஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செபேஷியஸ் கிளான்ஸ் வந்து தோல்ல நம்ம ஹேரோட சேர்ந்து இருக்கிற ஒரு பர்டிகுலர் கருவி. இது வந்து உங்களுக்கு ஃப்ரம் பர்த் டு அரவுண்ட் ஒரு டில் அடோலசன்ஸ், அதாவது அந்த மெனார்கி இல்லைன்னா வந்து அந்த வயசுக்கு வர டைம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சைலண்டாக இருக்கும். அந்த டைம்ல இருந்து அந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது டெஸ்டோஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோன், இது மேல் ஹார்மோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃபீமேல்ஸ் மேல்ஸ் ரெண்டு பேர்லையுமே வந்து இந்த ஹார்மோன் சுரக்கும். ஸோ இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணோம்னா இந்த செபேஷியஸ் கிளான்ஸ் இல்லைன்னா அந்த ஆயில் செக்ரேட்டிங் கிளான்ஸை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து வளர்க்க வச்சு அந்த ஆயில் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால தான் நம்மளுக்கு ஆக்னே இல்லை வந்து என்ன ஆயில் சம்மந்தப்பட்ட எல்லா இஷ்யூவுமே வந்து உங்களுக்கு ஸ்கின்ல ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் ஒரு 10 to 12 தான் ஆரம்பிக்குது பசங்கள்ல. அது வரைக்கும் மோஸ்ட் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருந்ததுங்க ஸ்கின்னு, என் பையனுக்கு இப்போதான் ஏதோ இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அந்த அடோலசன்ஸ் பீரியட் செக்ரேட் ஆகிறது தான். இப்போ அந்த ஆயிலில் வந்து உங்களுக்கு நல்ல அதோட என்ன ஆக்சுவல் பேசிக் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது தான். அதாவது வந்து அது வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட் அண்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது தான் அதோட பேசிக் ஃபங்க்ஷன். பட் இதுவே வந்து சில பேர்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிருது இல்லையா? நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஐயோ எப்போ பார்த்தாலும் பிசு பிசுப்புன்னு இருக்கு, ஆயிலியா இருக்கு ஸ்கின், எனக்கு பிடிக்கவே இல்லை மேடம், ஏதாவது பண்ணுங்க இந்த ஆயில் நிறுத்தணும் அப்படின்னுட்டு. ஆயில் இஸ் குட் ஃபார் ஆர் ஸ்கின், பட் எக்ஸஸ் அமௌண்ட்ல இருக்கும்போது தான் எஸ்பெஷலி நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல அது வந்து ரொம்ப ஒரு காஸ்மெட்டிக்லி அண்ட் ஆல்சோ வந்து லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா போயிடுது. ஸோ இது தவிர வந்து ஜெனட்டிக் தவிர, அதாவது நம்மளுக்கு பிறப்புலேயே நம்ம ஃபேமிலியில் என்ன டைப் ஆஃப் ஸ்கின் வருதோ அதை தான் இருக்க போகுது. அது தவிர வேற என்ன ரீசன்ஸ் வந்து இந்த ஆயிலி ஸ்கின்ஸ் நம்மளா என்ன பண்ணிக்கிறோம் இந்த ஆயிலியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறதும் பார்க்கலாம். என்னன்னா நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆயிலி ஸ்கின் இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து எக்ஸஸ் மாய்ஸ்சர் ரிமூவ் பண்றேன் அப்படின்னுட்டு கிளென்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஸ்கின்னை. அதாவது வந்து கண்டினியூஸா ஃபேஸ் வாஷ் பண்றது, இல்லைன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி வந்து ஃபேஸ் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது பண்றதுனால என்ன ஆகும், ஆயில் செக்ரீஷன் குறையாது. இன்ஃபேக்ட் பாரடாக்சிக்கலி ஆயில் செக்ரீஷன் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா வந்து ஸ்கின் ட்ரை ஆக நம்ம உடம்பு என்ன சொல்லும், ஓகே இந்த ஸ்கின் ட்ரை ஆகுது, நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் செக்ரேட் பண்றேன்ட்டு ஆயில் செக்ரீஷன் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங். ஸோ better not to excessively wash the skin in oily skin people. நம்ம எக்கச்சக்கமா வந்து நம்ம cleansers and any kind of oil removing products இதெல்லாம் போட்டு ரொம்ப அதிகமா வந்து you should not remove out the facial oil. அண்ட் இன்னொன்று வந்து மேக்கப்புமே சொல்கிறேன் நான், எக்ஸஸாக வந்து மேக்கப் யூஸ் பண்ணுறது, எக்ஸஸாக வந்து ப்ராடக்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், எஸ்பெஷலி நம்ம ஊரில் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தே ட்ரை டு பை சோ மெனி திங்ஸ். என்னெல்லாம் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ உடனே அது காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுங்கிறத கான்செப்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மறந்துடணும். ஸோ அது தவிர என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் டேக்கிங் கான்ட்ரசெப்ஷன், அதாவது கருத்தடை மாத்திரை எடுக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது வந்து அந்த மாதிரி ஹார்மோனல் டேப்லெட்ஸ் இல்லைன்னா ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சில பல பிரச்சனைக்கு கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு எடுக்கும்போதும் ஆயில் செக்ரீஷன் கேன் இன்க்ரீஸ். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம மாதிரி ஊரில் வந்து சம்மர் இஸ் ஆல்சோ ஹெவி, வின்டருங்கிற கான்செப்டே கிடையாது பெருசா. பட் எக்ஸஸ் சம்மர் எக்ஸஸ் ஹாட் கிளைமேட்லையும் ஆயில் செக்ரீஷன் இன்க்ரீசஸ். வின்டர்ல இன்ஃபேக்ட் இந்த டிசம்பர் மந்த்ஸ்ல வந்து அந்த கோல்ட் மந்த்ஸ்ல பாரடாக்சிக்கலி ஒரு கான்ட்ராஸ்டா சில பேருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அவங்க பாடி வந்து இன்னும் அதிகமான ஆயில் உற்பத்தி பண்றேன் ஜஸ்ட் டு மேனேஜ் த ட்ரைனஸ்ங்கிறதுனால இட் இன்க்ரீசஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ். அண்ட் இதுக்கும் மேலே ஒரு ரொம்ப முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது. எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் நம்ம பாடிக்குள்ளேயே இருக்கிற ஸ்டெராய்டை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொடக்ஷனை, அதுவுமே ஆயில் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ற சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்க ஆயில் செக்ரீஷன் ஒரு ஆயிலினஸ் வந்து இன்க்ரீஸ்டா இருக்கிற ரீசன்ஸ். இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? ஒரு ஆயிலி ஸ்கின்னை வந்து ஹவு கேன் வி மேனேஜ் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது டயட் கரெக்ஷன். ஸோ என்ன டயட் கரெக்ஷன்? ஸ்டாப் ஜங்க் ஃபுட். இந்த வந்து ஒரு வெஸ்டர்னைஸ்ட் ஜங்க் டயட் விச் ஹேஸ் மோர் ஆஃப் சுகர் அண்ட் மோர் ஆஃப் சால்ட் அண்ட் ஆல்சோ மோர் ஆஃப் ஃபேட், கார்போஹைட்ரேட். இந்த மாதிரி ஒரு டயட்டை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஊர்ல நம்ம என்ன வந்து நம்ம நேட்டிவ் டயட்டோ, அதாவது டிபிக்கலா நம்ம வீட்டில் கொடுக்குற அம்மா சமைக்கிற ஒரு சாப்பாடு இஸ் த பெஸ்ட் ஃபுட் அண்ட் த மோஸ்ட் பேலன்ஸ் டயட். அந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்றது இஸ் பெட்டர். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு விட்டமின் ஏ விட்டமின் சி அப்படிங்கிறது ரெண்டுமே அதிகமாக இருக்கிற டயட்டை யூஸ் பண்றது, சாப்பிட்றது வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஸ்கின். இதர் தென் திஸ் வந்து உங்களுக்கு ஜிங்க்
அதாவது வந்து ஜிங்க்ங்கிறது ஒரு மினரல் இல்லையா, ஒரு மைக்ரோ மினரல். அது நம்ம டயட்ல வந்து சம்டைம்ஸ் மிஸ்ஸிங் ஆச்சுன்னா அதுவுமே வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும். ஸோ ஜிங்க் சப்ளிமெண்டேஷன் இன் டயட் இல்லை ஜிங்க் ரிச் ஃபுட் எடுக்கிறது நல்லது. இது தவிர வந்து உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸுமே ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் ஃபிஷ் இது ரெண்டுத்துலையுமே வந்து ஒமேகா 3 அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டயட் கரெக்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதர் தென் திஸ் ஃப்ளூயிட், அதாவது வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஹைட்ரேட் பண்ணுறோமோ. நீங்கள் ஒரு நாளில் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க நீங்களே நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம தண்ணியே குடிக்கல, ரொம்ப கம்மியாக குடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு யூ வில் ஃபீல் வெரி வெரி ஆயிலி, ரொம்ப அதிகமாக வந்து பிசுபிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். யூ வில் ஃபீல் யுவர் ஸ்கின் இஸ் ஃபீலிங் பிளாக்ட். ஸோ பெட்டர் டு ஆல்வேஸ் ஹைட்ரேட். வாட்டர் மாத்திரம் இல்லை, டெண்டர் கோகனட் வாட்டர், மோர், உங்களுக்கு என்ன லிக்விட்ஸ், அதாவது சுகர் ஃப்ரீ லிக்விட்ஸ் அண்ட் சோடா அந்த மாதிரி குடிக்காதீங்க. பட் மோர் அண்ட் டெண்டர் கோகனட் வாட்டருக்குலாம் நல்ல ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு வாட்டர் இட் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரேட் பண்ணிட்டே இருங்க. வாட்டர் இன்டேக் ஷுட் பி அட்லீஸ்ட் 3 liters per day. ஸோ இது வந்து நம்ம மினிமம் உங்களுக்கு. அதர் தென் திஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் விச் யூ யூஸ் இல்லையா, சப்போஸ் ஃபேஸ் வாஷே வச்சுக்கோங்க. சூஸ் ப்ராடக்ட்ஸ் விச் கண்டெயின் எய்தர் வந்து உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிட், இது வந்து பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்னு சொல்லுவோம், இல்லை ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் லைக் கிளைகாலிக் லாக்டிக் ஆசிட். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ் வாஷஸ் சூஸ் பண்ணும்போதோ, இல்லை உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டேஷனில் இஃப் தட் இஸ் மச் பெட்டர் டு கோ டு அ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் கெட் இட் such that it suits your skin. அப்படி இருக்கும்போது வந்து it will help get over your oil excess oiling of skin. இது தவிர வந்து when you wash your face, make sure that you limit it to 2-3 times a day. அதுக்கு மேல வாஷ் பண்றது is not advisable. More than 3 times வெறும் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணா போறோம் உங்களுக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸசிவா ரப் பண்ணாதீங்க. ரொம்ப அதிக நேரத்துக்கு, not more than 10 seconds should you be rubbing your cleanser on the skin. When you choose, apart from this, when you finish your cleansing, you should use a moisturizer. Oily skin ku moisturizer is very important. Gel based moisturizer use பண்றது will be advisable for the skin. Sunscreen use பண்ணும்போது silicone gel based sunscreens, dry touch sunscreens use பண்ணுங்க. ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது always look for the terminology non comedogenic அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஆயில் ஃப்ரீயா இருக்கணும், ஆல்கஹால் ஃப்ரீயா இருக்கணும். எஸ்பெஷலி மேக்கப் யூஸ் பண்ணும்போது go for products which are water based other than alcohol based. இப்போ ஒரு மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்றீங்கன்னாலும் ஆல்கஹால் பேஸ்டா இருக்கக்கூடாது. ஏன்னா ஆயிலி ஸ்கின்ல ஆல்கஹால் பேஸ்ட் will only damage the skin more. So அதனால better to go for always water based solutions too, even for makeup removal. So with all these tips, I hope you have a healthy journey with your oily skin. Thank you. Welcome back to Morning Cafe. ஸ்வாதி, தேர்தல்னு வந்துட்டாலே களை கட்ட ஆரம்பிச்சிடும்ல. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நாட்டுல ஜனாதிபதி தேர்தல் வேற நடக்க இருக்கு. இப்பவே கொஞ்சம் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சுல. என்ன கண்மணி, அப்ப தமிழ்நாட்டுல இருந்து யாராவது ஜனாதிபதி ஆக போறாங்களா என்ன? அப்கோர்ஸ் நிக்கிறாரு, ஆனா அவர் கண்டிப்பா தோத்துடுவாரு. என்ன கண்மணி, அவர் தோத்துருவாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாரு. அவர் தோக்க போறாருன்னு அவருக்கே தெரியும் ஸ்வாதி. அவர் எலெக்ஷன்ல தோக்க போறாருன்னு அவருக்கே தெரிஞ்சு அவர் எப்படி எலெக்ஷன்ல நிப்பாரு? ஆக்சுவலி இது வரைக்கும் அவர் 178 முறை தேர்தல்ல போட்டிட்டு தோத்து போயிருக்காரு. அவருக்கு வந்து கின்னஸ் சாதனை பண்ணணும் அப்படிங்கறதா மிகப்பெரிய எய்மா. சரி, யார் அவரு? ஆக்சுவலி இவர் பாத்தீங்கன்னா நம்ம தேர்தல் மன்னன் பத்மராஜன். இவரு சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய குறிக்கோள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகபட்சமா தேர்தல்ல போட்டியிட்டவர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இவர் வந்து கின்னஸ் சாதனை செய்யணும் அப்படிங்கறது அவருடைய எய்ம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் மோடின்னு பல விவிஐபிஸோட இவர் போட்டியிட்டு தோத்து போயிருக்காரு. ஆனா அவர் டெபாசிட் வாங்காதது கூட ஒரு சாதனையா இருக்கும் போல இருக்கே. சரி, இப்ப இந்த தகவலோட அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். ரீடிங் செகண்ட் பார்ட். நம்ம வந்து நேத்து பேசும்போது ஒரு குழந்தைக்கு வந்து நரம்பு எண்கள் எப்படி நம்ம வந்து தயார்படுத்தினா ரீடிங் ஹேபிட் கொண்டு போகலாம் அப்படின்றத பத்தி பேசணும். இன்னைக்கு நம்ம பேசுறது ரீடிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. எப்பவுமே ஒரு குழந்தைக்கு ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நேரடியா புக்ஸ் கொடுத்துறாதீங்க. பொருள் அளவுலயும் ரீடிங் பண்ணலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில டாக்டைல் புக்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. இது எப்படின்னா ஒரு டச் பண்ணி கூட ரீட் பண்ணலாம். டச் அண்ட் ஃபீல் புக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லைனாலும் நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் வச்சு அதை வந்து ரெடி பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன கதைகள், வீட்லயே நடக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு நீங்களே கதை வந்து உருவாக்கலாம். இப்ப எப்படின்னா குழந்தையோட போட்டோ, நம்ம எல்லாரோட போன்லயும் இப்ப வந்து போட்டோஸ் எடுக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா சின்னதா வந்து குழந்தை வந்து ஏதாவது இப்ப நீங்க பீச்சுக்கே கூட்டிட்டு போறீங்க, இல்ல உங்க ஊர்ல வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க அப்படின்னா அங்க போகும்போது பல அனுபவங்கள் அந்த குழந்தை செய்யக்கூடியது எல்லாத்தையுமே போட்டோஸ் எடுத்துட்டு சின்ன சின்ன பிரிண்ட்ஸா போட்டு வச்சுக்கோங்க.
அங்கேயே இருக்கக்கூடிய மணல் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிங்க. மற்றபடி குழந்தை போட்டிருந்த ட்ரெஸ் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சாம்பிள். இந்த மாதிரி நிறைய திங்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிங்க. இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா சின்ன அட்டை, ஒரு A4 சைஸ் அட்டையில வந்து கதை நீங்களே எழுதலாம். நீங்க எழுதும்போது இங்கிலீஷ்ல எழுதுறீங்க அப்படின்னா எப்பவுமே ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கக்கூடாது, கர்சிவ்ல எழுதக்கூடாது. நீங்க வந்து ஐட்டலிக்ஸ்ல மட்டும்தான் எழுதணும். இல்ல நீங்க கம்ப்யூட்டர்ல டைப் அவுட் பண்ணி பிரிண்ட்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த டாக்டைல், நீங்க இப்ப வந்து குழந்தை பேர் சொல்லி நேத்து வந்து பீச்சுக்கு போயிருந்தா அப்படின்னு நீங்க கதையை சொல்லிட்டு அந்த போட்டோ வந்து நீங்க அவங்களுக்கு காட்டலாம். சோ நீங்க நேத்து எங்க போயிருந்தீங்க, கதை பீச்சுக்கு போயிருந்தீங்க அப்படின்ற லெவலுக்கு அதை வந்து ஒரு பில்டப் பண்ணி விடணும். சோ அங்க நம்ம என்னென்ன விளையாடணும், மணல்ல விளையாடணும் அப்படின்னு சொல்லி அந்த மணல் வந்து நீங்க ஒரு சின்ன கவர்லயோ இல்ல ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி அதை டச் பண்ணுவீங்க. சோ என்ன ஆகணும்னா அந்த ரீடிங் அப்படிங்கிற ஹேபிட் வரதுக்கு முன்னால குழந்தைக்கு வந்து நம்மளை பத்தி சொல்றோம் இல்ல ஒரு புது விஷயத்தை பத்தி சொல்றோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணணும். சோ எல்லா சென்சஸ் முதல்ல டெவலப் பண்ணிட்டு ரீடிங்குமே வந்து ஃபர்ஸ்ட் மல்டி சென்சரியா எல்லா சென்ஸும் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நீங்க சிம்பிளான பிக்சர் கார்ட்ஸ், அவங்கள வந்து நிறைய கார்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல வந்து அனிமல்ஸ் மட்டும் எடுத்து கொடுங்க, இதுல வெஹிக்கல்ஸ் மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அந்த மாதிரி சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், பிரிக்கிறது. ஒரு பொருள் எடுத்து அவங்க வந்து இது வந்து சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது, இது வந்து ஒரு வண்டி, இது விலங்குகள்ல சேர்ந்தது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ண தெரியணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு எப்போ கேட்டகரைஸ் பண்ண தெரியுமோ அப்பதான் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ரீடிங்க்கு உண்டான பேசிக் ஸ்கில் ரெடி ஆயிட்டு இருக்குன்றது நம்ம தெரியும். இதே போல இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், குழந்தை நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் திங்ஸ், எவ்ரிடே திங்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு சோப் இருக்கு, அவங்க வந்து சாப்பிடக்கூடிய பிஸ்கெட்டோ இல்ல குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க், அந்த இதோட அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த லோகோ இருக்கு, அதை கட் பண்ணிட்டு அதை வச்சு கூட அவங்களை வந்து ரீட் பண்ண வைக்கலாம். சோ ஒரு கதையை நீங்க உருவாக்கும் போது நேத்து நீங்க என்ன குடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாள அட்டையில அந்த லோகோவை நீங்க காட்டும்போது அந்த சைல்டு வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணி அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நேரடியா நீங்க எப்பவுமே வேர்ட்ஸுக்கு போகும்போது, வார்த்தைகளுக்கு போகும்போது குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க. சோ பொருள் அளவுலயும் அனுபவங்கள் அளவுலயும் ஃபர்ஸ்ட் ரீடிங் கொண்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க ரீடிங் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அது ஒரு முழுமையான அனுபவமாகுமே வெளிய வெறும் ரீடிங், அதாவது வெறும் வார்த்தைகளோட பகுதியை மட்டும் தூண்டி விட்டு அதை வந்து நெற்று பண்றதுக்கு அவங்கள வந்து புஷ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் லெவல்ல ரீட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நெக்ஸ்ட் நீங்க வந்து பிக்சர் ரீடிங்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம், இப்போ ரெகுலர் ஸ்டோரிஸே உங்களுக்கு வந்து சார்ட்ஸா கிடைக்குது, அதை வந்து கட் பண்ணிட்டு குழந்தைங்களை வரிசைப்படுத்துவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு, நெக்ஸ்ட் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி எவ்ரிடே நம்மளுக்கு தெரிஞ்ச கதைகளை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் குழந்தைய வந்து அதை வரிசைப்படுத்துவீங்க. இந்த வரிசைப்படுத்திட்டு அப்புறம் வந்து அவங்களே அந்த கதையை வந்து நரேட் பண்ண சொல்லுங்க. இது எல்லாமே எங்க ரீடிங்க்கு போகுது அப்படின்னா முதல்ல வந்து அந்த மொழி வளர்ச்சிக்கு உண்டான இந்த பகுதிகள்லாம் செட் பண்ணாம நீங்க ரீடிங்க்கு போனீங்கன்னா ரீடிங் அப்படின்ற ஹேபிட் வந்து அவங்களுக்கு செட் ஆகாது. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க இங்கிலீஷ் மட்டும் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல வந்து டால்ஷ் லிஸ்ட்னு சொல்லி நீங்க ஆன்லைன்ல பார்க்கலாம். அதுல வந்து இங்கிலீஷ்ல யூஸ் ஆகக்கூடிய 220 மோஸ்ட் காமன் வேர்ட்ஸ் இருக்கு. அந்த 220 வேர்ட்ஸை வந்து நல்லா மாஸ்டரி பண்ணிட்டா சைல்டு வந்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எந்த சென்டென்சஸா இருந்தாலும் அவங்களால வந்து உருவாக்கவும் முடியும், அதை வந்து பயன்படுத்தவும் முடியும். ஸோ அந்த டால்ஷ் லிஸ்ட்டை வச்சு அவங்களுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன வார்த்தைகள் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இந்த டால்ஷ் லிஸ்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்களோட தினசரி வாழ்க்கையில இருக்கக்கூடிய எவ்ரிடே ஆப்ஜெக்ட்ஸை வச்சுதான் அந்த வேர்ட்ஸ் உருவாயிருக்கும். மதர், ஃபாதர், அந்த மாதிரி. அதை வந்து ஸ்பெல்லிங் அளவுல பிரிக்க கூடாது, வார்த்தைகளா ஒரே ஒரு யூனிட்டா நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க. எப்படி நம்ம அந்த லோகோஸ் வச்சு சொல்லி கொடுங்கன்னு சொன்னேனோ அதே போல இந்த வார்த்தைகளும் அதே மாதிரி. சோ அந்த குழந்தை வந்து அந்த முழு வார்த்தையை வந்து ஒரு போட்டோ மாதிரி தன்னோட பிரெயின்ல பதிவு பண்ணிக்கோ, அதை வச்சு அவங்க வந்து ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்ததுனா தான் லேட்டர் ஆன் வந்து வேர்டை டீகோட் பண்ணி அதோட சவுண்ட் லெவல்ல அவங்களால வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். இந்த லெவல்லையுமே வந்து நீங்க வார்த்தைகளும் படத்தையும் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணி அவங்கள ரீட் பண்ண வைக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு மாஸ்டரி வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரீடிங்க்கு நீங்க அவங்கள எடுத்துட்டு போகலாம். அது நம்ம தொடர்ந்து நாளைக்கு பேசலாம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே.
கண்மணி, இனிமே நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது கூட பீட்சா, பர்கர்னு நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டே போலாம் தெரியுமா? நிஜமா சொல்றேன். யூஸ்வலாவே ட்ரெயின்ல டிராவல் பண்ணோம்னா ஃபுட்டு நினைச்சு நிறைய பேர் ரொம்ப ஒரீடா இருப்பாங்க. ஏன்னா அங்க பேண்ட்ரியில சமைக்கிற மசாலா தோசை, எக் பிரியாணின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு ஸ்வாதி. நம்மள மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க போல. அதனாலதான் வந்து மெக்டொனால்ட்ஸ், டாமினோஸ், KFC, ஹல்திராம்ஸ் இந்த மாதிரி பாப்புலர் பிராண்ட்ஸ் கூட IRCTC டைப் வைக்க போறாங்க. கேட்கும் போதே ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. சரி, இப்போ நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறேன், எனக்கு இந்த ஃபுட் எல்லாம் வேணும் அப்படின்னா நான் எப்படி ஆர்டர் பண்ண முடியும்? ஆக்சுவலா IRCTC வெப்சைட்ல போய் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா SMS மூலமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். சூப்பர்ல. இனிமே நமக்கு பிடிச்ச ஊருக்கு நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டே போலாம். ஆமா, இப்போதைக்கு பார்த்தனா சதாப்தி அப்புறம் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ்ல தான் வந்து இந்த ஒரு பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். இதுக்கப்புறமா தான் எல்லா ட்ரெயின் சர்வீஸ்லயும் இது வரப்போகுதுன்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த தகவலோட அடுத்ததா அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் இதில் ஆத்திச்சூடியில் 16வது வாசகம் பார்க்குறோம். இது பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு பரிச்சயமான ஒரு வாசகம், மிக எளிதில் எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு வாசகம். சனி நீர் ஆடு, அதுதான் அந்த வாசகம். சனி நீர் ஆடு. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா, வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான பல தத்துவங்கள் எல்லாம் எடுத்து சொன்ன ஆத்திச்சூடியில் இந்த அளவுக்கு மேலோட்டமான ஒரு வாசகம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் கூட சிந்திக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒன்று ஆழமான தத்துவங்களை சொல்லணும், இல்லைன்னா ஒரு 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 மிகச்சிறந்த ஒரு உண்மையை எடுத்து சொல்லணும் மக்களுக்கு, இல்லைன்னா ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும், அப்படிலாம் தான் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதில் போடுகிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் ஆத்திச்சூடியில் ஒரு சிறப்பு அம்சம். மீண்டும் நாம் சொல்கிறோம், இது வந்து இட்ஸ் அ பிளெண்ட். ஆக்சுவலாக ஒரு கலவை. அது எப்படின்னா, தத்துவங்கள் இருக்குது, உண்மைகள் இருக்குது, நடைமுறைகள் இருக்குது, மிக சாதாரண விஷயங்களை கூட அதில் போட்டு ரொம்ப அருமையான ஒரு பிரமாதமான ஒரு கலவையாக அது ஆத்திச்சூடி தந்திருக்காங்க. அதில் ஒரு வாசகம் வந்து சனி நீராடு அப்படிங்கிறது. இந்த சனி நீராடுங்கிற வாசகத்துக்கு பல பேர் பல்வேறு விதமான பொருள்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அதெல்லாம் அடிப்படையான ஒரு உண்மையை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா சாதாரணமான ஒரு விஷயந்தான் இது அப்படிங்கிறத ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா ஆத்திச்சூடியில் ஔவையாக சொல்லிட்டாங்க, அதனால அது ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களாக ஏதாவது புதுசு புதிய பொருள்கள்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. அப்படிலாம் இல்லை. சனி நீர் ஆடு அப்படிங்கிறதுக்கு பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருள், தயவுசெய்து சனிக்கிழமைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பல பேருக்கு அது ஏற்றுக்கொள்ள மனசு வரலை. ஒரு பெரிய ஒரு தமிழ் இலக்கியத்தில் ஒரு தமிழ் மூதாட்டி வந்து இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்து சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறது. இன்னும் பல பேருக்கு அந்த வழக்கம் இல்லாமல் இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், அதனால இல்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. நேரடியான பொருள் ஒன்றே ஒன்று தான், சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படிங்கிறது தான். இது என்ன ஒரு சாதாரணமான விஷயமா நினச்சிட்டு இருக்கோமோ, உண்மையிலே சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய செய்தி. என்னென்னு பல சமயங்களில் இப்போவே கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு குளியல் அப்படிங்கிறதே எப்படின்னா ஒரு கடமை மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஒரே நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி ஓடி போகிறவங்க தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அப்படி தான் ஓடிட்டு இருக்கு. இயந்திர வாழ்க்கை அப்படி தான் போயிட்டு இருக்கு. இது ஏற்கனவே பல முறை இப்படியே கூட இருந்திருக்கு. என்னென்னா மனித இனத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல பேருக்கு இந்த குளியலுங்கிறது ஒரு கசப்பான ஒரு விஷயமா கூட இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது விஷயம் தள்ளி போடணும்னா முதல்ல அவங்க எடுக்கிறது குளியலாக தான் இருக்கும், இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பல பேர் கிண்டலாக கூட சொல்லுவாங்க. இளைஞர்கள்லாம் எங்கேயாவது இந்த பேச்சுலர்ஸ் ஹாஸ்டல்லாம் போனோம்னா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்னா முதல்ல விடுமுறை விடுவது குளியலுக்கு தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி சண்டே ஏன் குளிக்கணும் அப்படின்னு கேட்கலாம் இருக்காங்க. ஆனால் இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவ்வையார் இதை எடுக்கிறாங்க இந்த விஷயத்தை. ஏன்னா இது ஒரு கடமையாக நினைத்து கொண்டு செய்கிறீங்களா? அப்படி இல்லை, இது நீங்கள் அனுபவித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் எத்தனை பேர் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இது நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியல. ஏன்னா குளியல்ங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் 2 நிமிடம் அல்லது 3 நிமிடம் அல்லது 5 நிமிடம், அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. அவசரமாக போகணும், குளிச்சு ஓடி வந்துடும், அவ்வளோதான். அது எத்தனையோ கடமைகளில் செய்தே தீர வேண்டிய அந்த பணிகளில் அது ஒன்றா கொண்டு வந்துட்டோம். அதில் இந்த பணிகள்ங்கிற அந்த பட்டியலேருந்து வெளியே எடுக்கிறாங்க ஔவையார். அதுதான் இந்த வாசகத்தினுடைய மிக நல்ல விஷயம். என்னென்னா அப்படி நினைக்காதீங்க, கடனேன்னு குளிக்காதீங்க, கடமைக்காக குளிக்காதீங்க, வேறு வழியே இல்லாமல் குளிக்கிறீங்க. இப்போ ஆஃபீஸ் போகணும், குளிச்சு தான் போகணும், அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கானா நான் குளிக்கிறேன் அப்படிலாம் இல்லை. அனுபவித்து குளியல் செய்வதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது இப்போ இயல்பாக எல்லாமே போய்விட்டது பல சமயங்களில். அதுவும் தண்ணி தட்டுப்பாடு வந்தப்போ சொல்லவே வேணாம். இதிலிருந்து சற்றே வெளியே வாங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளாவது, வாரம் ஒரு நாளாவது அவங்க சனி அப்படின்னு அப்போ வச்சுருக்காங்க. அது இப்போ ஞாயிறுன்னு வந்து நம்ம மாற்றிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு நாளாவது ரொம்ப அனுபவித்து குளியல் ஏற்றுக்கொள்வதுங்கிறது இருக்கு இல்லையா, குளிக்கிறது அப்படிங்கிறது இல்லையா, அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். அது இந்த வாசகம் சொல்லுகிற ஒரு செய்தி. இரண்டாவது எண்ணெய் தேய்த்து குளித்தல்.
இதை பல பேருக்கு அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கத்தான் செய்யும், கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும், இதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, பல பேர் சொல்லிக்கிற போது எழுதுகிற போது இப்படி தான் எழுதுறாங்க, சனிக்கிழமை ஆச்சுன்னா கட்டாயம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, அதுவும் நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு தான் குளிக்கணும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனால் அடிப்படையில் இது எதுவுமே அந்த வாசகத்தில் இல்லை. ஆனால் ஔவையார் ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக இதில் சொல்லியிருக்காங்க, சனி நீராடு அப்படிங்கிறாங்க. பிற நாட்களில் நீராடுவது போல அல்ல, சனிக்கிழமை நீராடுவது என்பது அதிலிருந்து மாறுபட்டதாக இருக்க வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறையாவது நீராடுதல் என்பதை ஒரு கடமையாக இல்லாமல் அனுபவித்து செய்கிற போது வருகிற சுகமே தனிங்க, அது ஒன்றும் டவுட்டே வேண்டாம். எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா ஒரு வெப்ப நாடு, நமக்கு நல்லா தெரியும், நம்ம சொல்லவே வேண்டாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து அது மாதிரி வெப்ப காலத்தில் நம்ம வந்துட்டு இருக்கோம். இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தை குறிப்பாக சென்னையில் சொல்லும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து மொத்தமே 3 சீசன் தான் இருக்குது அப்படிம்பாங்க. வட இந்தியாவில் வரவங்களாம் சொல்லுவாங்க, யூ ஹேவ் ஒன்லி 3 seasons in சென்னை, ஹாட், ஹாட்டர் அண்ட் ஹாட்டஸ்ட் அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன, நமக்கு வந்து ஒரு குளிர்காலங்கிறது நமக்கு இல்லை, பனிக்காலங்கிறது பெருசாக ஒன்றுமே இல்லை. மார்கழி காலத்தில் நம்ம மார்கழி மாதம் எதை பனி என்று சொல்லிடுவோமோ பல பேர் பனிக்காலம் கூட ஏற்றுக்கிறதே இல்லை. அது மாதிரியான ஒரு வெப்பம் சூழ்ந்த ஒரு பிரதேசத்தில் இருக்கிற போது இந்த நீராடுதல்ங்கிறது உண்மையிலே ஒரு சுகமான ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். ஆனால் தண்ணீர் தட்டுப்பாடுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்ததுக்கப்புறம் அதற்கான ஒரு வசதியே இல்லாமல் இருக்கிற வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. அதனால் அதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும், ஏதேனும் ஒரு முறையாவது பண்ணணும். சரி, 2 3வது மிக முக்கியமான விஷயம், குளியல் என்பது ஆரோக்கியத்துடன் நேரடியாக தொடர்புடையது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குளியல் என்பது ஏதோ வெறும் புறத்தூய்மைக்காக மட்டுமே இல்லை அப்படிங்கிறத மட்டும், அது அழகு சேர்ப்பதற்காக புறத்தூய்மைக்காக மட்டுமே இல்லை, அதுதான் ஆரோக்கியமான விஷயம். அதுதான் உடல்நிலையை சரியான தட்பவெப்பத்துக்கு நம்ம கொண்டு வந்து சேர்ப்பது. அதுதான். அதனால தான் பல பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரொம்ப அது ஒரு கடமையாகவே வச்சிருக்காங்க. என்னென்னா, காலையில் எழுந்த உடனே பல் தேய்ச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடணும் உடனடியாக அப்படின்னு. ஏன்னால் தூங்கி வந்திருக்கிற போது அதனுடைய உடல் வெப்பம் சற்றே அதிகமாக இருக்கிறது, அதை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு உடனடியாக குளிக்க வேண்டும். அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அதிகாலையில் எழுந்த உடனே குளிக்கணும் அப்படிங்கிற வச்சிருக்கும் போது அதுக்கு நடைமுறை சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்றா, தூங்கி வந்திருக்க போது மிக நிச்சயமாக நமக்கே தெரியும், நம்ம பார்த்தாலே தெரியும், யாரும் சொல்லவே வேண்டாம், உடல் வெப்பநிலை சற்றே அதிகமாக இருக்கும். அதை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் உடனடியாக குளித்து விடுவது நல்லது. அப்போ சமநிலைக்கு வந்துடும். நாள் முழுக்க சமநிலையில் நம்மால் பணியாற்ற முடியும். அது எந்த அளவுக்கு தள்ளி போடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சமநிலை வருவதற்கு நேரம் பிடிக்கிறது. அதனால நமக்கு அந்த நாளே கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் எல்லாரும் சொன்னாங்க, காலையில் வந்து குளிச்சிடுங்க அப்படின்னா ஒரு முழு நாள் எனக்கு உடனடியாக கிடைக்கணும், சமநிலைக்கு வந்து விடுகிறேன்ங்கிறதுக்காக. இப்போ சனி நீராடுக்கு வருவோம். இது மாதிரியாக நீராடுகிற பொழுது நன்னா அனுபவிச்சு அதிக நேரம் எடுத்து இது உடல் ஆரோக்கியத்துக்கானது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுகிற போது அதில் கிடைக்கிற அந்த ஒரு புத்துணர்ச்சி இருக்கு பாருங்க, உண்மையிலே சொல்ல ரொம்ப இட்ஸ் அன்பிலீவபிள். அதுதான் வேறு எதுவும் தருகிற புத்துணர்ச்சியை விட தான் அதிகமாக தரும். தயவு செய்து விடுமுறை நாட்களில் மட்டுமாவது குளிப்பதை ஏதோ ஒரு கடமையாக இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக அதை உணர்ந்து செய்கிற போது அது நமக்கு தருகிற அந்த புத்துணர்வை முழுவதையாக எடுத்துக்கொள்வோம். சனி நீராடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள், தகவல்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டு டிட்டர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.